தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். விருச்சிகத்துக்கு எவ்வளோ சூப்பர்னு சொன்னால் மகரத்துக்கு அந்த மாதிரி டபுள் சூப்பர். அந்தளவுக்கு நல்லா வேணும். ஏன்னா ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் கெட்டிமூலம் கொட்டக்கூடிய பாக்கியம். நிறைய பேருக்கு பொறுப்புகள் தானாக தேடி வரும். வேலையே இல்லை சார், வேலை நிரந்தரமாகவே இல்லை சார், என்ன பண்ணுறதுனே தெரியல சார்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் வேலை நிரந்தரமாக கிடைக்கும். உங்கள் பசங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும், உங்களுக்கு கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி அந்த வயதுக்கேற்ப நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கும். இப்போ வரைக்கும் முயற்சி எடுப்பீங்க, பாதி நேரம் போவீங்க, பாதி வேணான்னு விட்டுருவோம். இப்போ எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்கும். 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கூடிய சனி திரிகோணத்தில் குரு உட்காரும்போது எந்த முயற்சியாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னால் செய்ய முடியும், என்னால் முடியுங்கிற தைரியம் தன்னம்பிக்கையும் வந்து மகரத்துக்கு பயங்கரமாக இருக்கும். நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பிக்கிறது, நிறைய பேருக்கு புது விஷயங்களை டச் பண்ணும்போது ஜெயிக்கிறது, நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் கூடி வருது, உங்கள் முக லட்சணம் மாறும், உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து லாஸ் ஆகிடும். நிறைய பேர் டயட்லாம் பிளான் பண்ணுவீங்க, அந்த டயட்லாம் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். வயிறு உபாதைகள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு, சில பேருக்கு பேக் பெயின், முதுகு வலி, L4 L5 சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை, இதெல்லாம் தான் கொஞ்சம் கொடுக்கும். மெயினாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூ, அதுதான் நான் மெயினாக பார்த்துருக்கேன். வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் வேலை, தொழில், அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரம் நன்மையாகவே நடக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை வளம் ஜூன்லேருந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு வருஷத்துக்கு ஒரு பார்வை இருக்குது. அப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்குன்னா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் ஒரு மகரம் இருந்ததுன்னா வீட்டில் 4 பேர் இருந்தானா 4 பேருக்கு வேறு வேறு விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் பையன் இருந்தானா அவனுக்கு கல்யாணம் ஆகும், உன் பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா குழந்தை பிறக்கும், ஒரு குழந்தை பிறந்ததுன்னா 2வது குழந்தை பிறக்கும். இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், பீமரத சாந்தி, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது. நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பிக்கிறது, சில பேர் ஒய்ஃபோட பேரில் வீடு கட்டுறது, இல்லையா ஒய்ஃபே வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக போடுறது, புது பார்ட்னர்ஸ் உள்ள வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். நேச்சர் தான் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுது. மறுபடியும் உணவு வியாபாரம், டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸு, அதாவது இந்த திரவ பதார்த்தம் சம்மந்தப்பட்ட வியாபாரம், எண்ணெய் வியாபாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வர்றது. சில பேர் வந்து லார்ஜர் ஸ்கேலில் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து அந்த என்ன சொல்கிறது, மில்க் உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம், இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதனால் மகரத்தில் பிறந்த பாதி பேர் யாருமே சும்மா உட்கார மாட்டாங்க, 24 மணி நேரம் பிஸியாக தான் இருப்பீங்க. இப்போ ஃபேமிலியோட ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கிறது. உங்கள் மேலே மதிப்பு மரியாதையும் உங்கள் மனைவிக்கு கூடும். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய அற்புதமான டைமாக நான் பார்க்குறேன். இந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க ஒரே விஷயந்தான், உங்கள் ஒய்ஃபோட ஹெல்த் பார்த்துங்க. 2வது உங்களுக்கு லோவர் பேக் அப்பர் பேக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். குலதெய்வத்துடைய வழிபாடு செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். எலுமிச்சம்பழம் கரெக்டாக உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கு ஏற்ப 43 வயசு ஆச்சுன்னா 43 எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் தாயாருக்கு வந்து ஒரு மாலை மாதிரி கோத்து, மாலை போட்டுனா வந்து குத்தக்கூடாது, குத்தாமல் வந்து இப்போ எப்படி பூ கட்டுறோமோ அந்த மாதிரி எலுமிச்சம்பழ மாலையை வந்து கோத்து கொண்டு போய் சுவாமிக்கு போட்டு அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கும். நான் சொன்னேன்ல, மகரம் வந்து சிகரத்தை தொடுங்கிறது தான் என்னோட ராசி பலன். ஐயா இத்தனை நாளாக நீ எங்கேயா இருந்த, உன்னையத்தான் தேடிட்டு இருந்த, இந்த 2-3 வருஷமா கை கட்டி பதில் சொல்லாத நிலைமைங்கிறது மகர ராசிக்காக இருக்கும். இந்த புண்பட்ட மனதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த புண்பட்ட மனதுக்கு மருந்து இப்போ போட்டுருவாங்க. அதே மாதிரி மே 31ஆம் தேதிக்குள்ளவே குறித்து வச்சுக்கோங்க, 3 சந்தோஷமான செய்தி. அது குடும்பத்தில் இருக்க சுப நிகழ்வாகட்டும், தொழிலில் வரக்கூடிய பண உயர்வு மேன்மையாகட்டும், வம்பு வழக்கு சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், செய்யாத தப்புக்கு என்னை நிற்க வச்சு பேசினவங்களுக்கெல்லாம் நான் திருப்பி சவுக்கடி கொடுக்கக்கூடிய நிலைங்கிறது மகர ராசிக்காக வரும். டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய விருதோ, ஒரு பெரிய கௌரவமோ, ஒரு பெரிய அங்கீகாரமோ இவர்களுக்காக கிடைக்க போகுதுங்கிறது தான் அதோட அர்த்தம். அதே மாதிரி குரு பார்த்தால் கோடி குற்றங்கள் நீங்குங்கிறது ஜோதிட. அந்த அந்த அந்தணன், அந்த குரு பகவான், வசிஷ்ட மகரிஷி, ஆச்சாரியர், தர்பை ஆச்சாரியர், இப்படிலாம் சொல்லக்கூடிய பொன்னன், ஏழை, அந்தணன், இப்படிலாம் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிகாரம் பெற்ற நிலையில் மகர ராசியை பார்க்க போகிறார். அப்போது நேரடி பார்வை. இன்றைக்கெல்லாம்
சுக்கிரன் பார்க்குது, செவ்வாய் பார்க்குது, சூரியன் பார்க்குது, சனி பார்க்குது, இப்படிலாம் ஜோதிடம் வந்துச்சு. குரு பகவானுடைய பார்வைக்கே நிதர்சனமான பார்வை. பாக்கி இருக்க கிரகம் பார்க்குதுன்னு சொல்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். சனிக்கு அடுத்த பார்வை, அப்புறமா சூரியன், அதுக்கப்புறமா சுக்கிரன், அதுக்கப்புறமா செவ்வாய், அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகம் பார்க்கறதெல்லாம். அப்போது குருவினுடைய நேரடி பார்வைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். கேஸ் தள்ளுபடி ஆகிறதெல்லாம் பார்ப்பீங்க. இந்த லோக் அதாலத், சமாதானம், பஞ்சாயத்து, இதில் எல்லாம் என்னன்னே தெரியல, உங்களுக்கெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க கேஸை. நிஜமாவா, எனக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் எப்படி தீரும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யார் வந்து இதுக்கு காப்பாற்றுவான்னு பார்த்துட்டு இருந்தேன், யார் இதுக்கு கை கொடுப்பான்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா உடனே இந்த வழி எனக்கு கிடைச்சிருச்சே அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்படும். அதே மாதிரி அரசியல் வேண்டான்னு சொன்னவங்களுக்கும் சரி, அரசியல் வேணும்னு சொன்னவங்களுக்கும் சரி, அவங்க யூகித்த விஷயங்கள் மிகச் சரியானதாகவே நடக்கும். பத்தியா, நான் யோசித்தேன், பத்தியா, நான் அன்னைக்கே சொன்னேன், பத்தியா, இது நடக்கும்னு, இது நடந்துருச்சு அப்படிங்கிற நிலை பெரிய அளவுக்கு டெஃபினட்டாக மகரத்துக்காக இருக்கும். குடும்ப உறவுகள்ட்டையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு தருணம். அதில் கன்னியும் மகரத்தையும் நீங்கள் சமமாகவே பார்க்கலாம். இப்போ ஒரு படத்தில் விசு சாரோட ஒரு டைலாக் வரும், நீங்கள் குத்தின இடத்த நான் திருப்பி குத்தினதான் நினைக்கக்கூடாது, நீங்கள் குத்தின இடத்துக்கு நான் மருந்து போட்டுக்கிட்டேன் அப்படின்னு. அதை போலவே நிறைய சந்தோஷமான விஷயங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அந்த புண்பட்ட மனதினுடைய பாதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. யாரெல்லாம் இவங்களை விமர்சனம் பண்ணாங்களோ, கிண்டல் அடித்தார்களோ, யாரெல்லாம் இவங்களை ஏளனம் செய்தார்களோ, அவங்களுக்கெல்லாம் செயல்களால் பதில் சொல்லக்கூடிய டைம் மகர ராசிக்காக இருக்கும். இதுதான் ஒரு 4 ராசி ஆகா ஓகோனா 4 ராசிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிக்கலில் மாட்ட போகிறது சிம்மம் ஃபஸ்ட்டு, அடுத்து கும்பம், ராகு ராசிலேயே, அடுத்து அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மீனத்துக்கு இது 7.5 ஜென்ம சனி, மேஷத்துக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு ராசிக்கு ஆகா ஓகோன்னா இன்னொரு ராசி ரிங்கில் உட்காந்தே தீரும். இது மாறிக்கிட்டே இருக்கும். இதை யாரும் மாற்ற முடியாது. ஐயா நானா, ஆமாம், நான் அனுபவிச்சதை நீ இன்னைக்கு அனுபவனால தான் வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்கிறது, கீழே மேலேங்கிறது, மேலே கீழேங்கிறது. ஏன் இந்த கிரகங்கள் சொல்லிட்டுக்கிட்டே இருக்குது? நிலையானதாக இருக்கக்கூடாதா? நிலையானதாக இருக்க முடியாது. இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கர்ப்ப கிரகம்ங்கிற இடத்துலையும் கிரகம் உண்டு, விக்கிரகம்ங்கிற இடத்துலையும் கிரகம் உண்டு. கிரகம் இல்லாத இடம் கிடையாது. கிரகங்கள் அவங்களுக்கு உண்டான ரூல்ஸுக்குள்ளே செய்யணுங்கிறது ஒரு விதி. அதே மாதிரி பழைய கடன்களை அடைக்கிறதுலையும் சரி, கடனை சொத்தை மீட்டெடுக்கிறதுலையும் சரி, பழைய மரியாதை, அதிகாரம், கௌரவம் இதை மீட்டெடுக்கிறதுலையும் மகரத்துக்கு இணையாக இந்த 12 ராசியில் கன்னியை கூட நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் மகரத்துக்கு ரொம்ப பயங்கரமாக எகிரி தூக்கி நிற்கிற பலன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ராசிக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு கூட்டணும்னா அவங்க வேறு ஏதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கா சார்? கண்டிப்பாக. அதாவது இவங்களுக்கு சொல்ல போகிற கோவில் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது, மலையாள தேசம். ஓகே, நம்ம நெய்பர். உடனே எல்லாம் ஆகான்னு இருப்பாங்க. குருவாயூர். அந்த குருவினுடைய பார்வை இன்னும் பலமடையணும்னா குருவாயூர். அதனால தான் இந்த கோவிலுக்கு குருவாயூர். அங்கே போயிட்டு நீ என்ன பாரு நான் ஒன்றை பாருன்னு இல்லாமல் ஏற்கனவே அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நம்ம அங்கே இனிப்பு பொருள் துலாபாரம், ஸ்வீட், கல்கண்டு, வெல்லம், நாட்டு சக்கரை, வாழைப்பழம், இளநீர், எந்த இனிப்பு பொருள் வேணுமானாலும் அங்கேயே கொடுக்கலாம், அங்கேயே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் அங்கே கொடுத்துட்டா கார்த்திகேயனுக்கு பங்கெல்லாம் வரப்போகிறது இல்லை. ஆனால் அந்த குருவினுடைய பங்குங்கிறது உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துலேயும் சரி. சார் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருந்தேன் சார், பிரேக் ஆகிட்டே இருந்தது சார், குருவாயூர் போயிட்டு வரும்போதே அந்த சக்ஸஸை பார்ப்பாங்க. அந்த சுபச்செய்தி வரும், பொண்ணு பார்க்க வாங்க, அடடா இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்திருந்தேன். பிரிந்த தம்பதிகள் ஒன்றா சேருவாங்க. கணவன் மனைவி இடையே இருந்த வேற்றுமைகள் அழிந்து போகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் பயங்கரமாக இருக்கும். திருமணத்துக்காக காத்திருந்த ராசி எது ஃபஸ்ட்டு முடிய போகுதுன்னா மகர ராசிக்கு தான். சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க, சிரிச்சுக்கிட்டே கேட்குறீங்க, அதாவது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதானே? அப்படிலாம் இல்லை சார். என்னென்னா ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிருக்கு, அந்த சந்தோஷம் உங்கள் முகத்திலும் தெரியுது. மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு 7.5 ஆண்டு பட்டாங்க பாருங்க அவஸ்தை. அந்த 7.5 ஆண்டு கையெடுத்துல கும்பிட்றாரு. அப்படியா? சரி இருக்கட்டும். 7.5 ஆண்டுகள் பட்ட அவஸ்தை பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பொதுவாக 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைன்னு பார்த்து அடுத்த முன்னேற்றம் ஓடிக்கொண்டு இருப்பவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை சுயமாக அமைத்துக் கொள்பவர்கள் மகராசிங்க. போராடக்கூடிய வலிமை படைத்தவர்கள். இது அடுத்து என்ன பண்ணுறது? எல்லா இடத்துலையும் விழ முடியுங்க, விழுந்த பிறகு எழுவதுதான் சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியம் படைத்தவர்கள் மகராசி. இப்போ என்ன ஆச்சு அவங்களுக்கு? சனி பகவான் வந்து ராசிநாதனாகவே இருந்தாலும்
அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ எந்த நிலையில் சஞ்சரிக்கிறாரோ அந்த பலன்களை கர்ம பலன்களை வழங்கிட வேண்டியவர். மகர ராசிக்கு சனி பகவான் தான் ராசிநாதன். ஆனால் 7.5 சனி இல்லை, 7.5 சனி முடிஞ்சிருக்குங்க. அப்போது ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. இதுவே 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி சகாய சனியாக இத்தனை நாளும் பட்ட அவஸ்தைகளுக்கு, நெருக்கடிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு பகுதி தான். நீங்கள் வந்து உடனே சிரிச்சுட்டே இருக்காங்க. உடனே என்னாங்கன்னா அடுத்த ஒரு பகுதிலாம் இருக்குல்ல. இப்போ 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் எப்போ மே 26ஆம் தேதி வரை அந்த 6ஆம் இடத்தை சஞ்சரிப்பவர் கொஞ்சம் எதிர்ப்பு நோய் கொஞ்சம் ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த 3ஆம் இடத்து சனி வந்து அந்த பாதகத்தை போய்க்கிடுவார். அந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வரார். பாருங்க, சனி பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இப்போ குரு பகவானின் பார்வை, உச்ச குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்க போகுது. எப்பொழுது குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசிக்காரர் மிகப்பெரிய உச்சத்தை அடைவார். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பணம், புகழ் எல்லாவற்றையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடந்தேறும், நண்பர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும், கூட்டு தொழில் லாபம் அடையும். புரியுங்களா? எல்லாவற்றிலுமே ஒரு யோகமான காலம் என்பது 7ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற காலம், சப்தம பார்வையாக ராசி பார்க்கின்ற காலம். அது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நிலைமை வரும். புரியுங்களா? அந்த நிலைப்பாடு மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு இவர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் சின்ன தகவல் இருக்குது. ஒரு பக்கம் சனி சகாய சனி யோகத்தை கொடுப்பாரு, அடுத்து வருகின்ற சப்தம குரு வந்து யோகத்தை கொடுக்க போகிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் நவம்பர் 13 வரை. கொஞ்சம் உடல்நிலை கவனமாக இருக்கணும், ஒழுக்கத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் சரியாக இருந்து விட்டால் எந்த கிரகமும் நம்மளை பெரிய அளவில் பாதிப்பு உண்டாக்காது. அடுத்து நவம்பர் 13க்கு பிறகு ராகு வந்து ராசிக்குள்ளே வருவார். ராகு என்ன பண்ணுவார்னா, கேது உங்களுக்கு வந்து நிறைய படிப்பினைகளை கொடுத்து ஒரு புதிய பாதை காட்டுவார். ராகு ராசிக்குள்ளே வந்தவுடனே என்ன பண்ணுவார்னா, நிறைய ஆசைகள் உண்டாக்கி ஆசைகள் நிறைவேற்றி ஆசைப்பட்டதெல்லாம் அடைய வைத்து, புரியுங்களா? அதன் பிறகு அதனால் ஒரு இழப்பினை பிரச்சனை கொடுத்துக்கூடிய ராகு. ராகு ராசிக்குள்ளே வராரு, ஆசை வரும், சாதிக்க முடியும், எல்லாம் பண்ணும். கடைசியில் என்னாங்கன்னா, எல்லாம் இருந்தாலும் எங்கே போச்சு, வந்த வழியே போயிடுச்சுன்னு சங்கடம் வரும். 7ஆம் இடத்துல வேறு கேது. புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் அதுதான். வாழ்க்கை துணை தவிர்த்து வேறு இடங்களில் நீங்கள் பார்வை செலுத்துகின்ற போது உங்கள் வாழ்க்கை வீணாகிவிடும். 7ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற போது நட்புகளுக்குள் முறிவு ஏற்படும், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும். ஏன் பிரச்சனை வரும் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது பண்ணால் தான் நாங்கள் வரும். அப்போ ஜென்மராசிக்குள்ள ராகு இருக்கார், 7 கேது. இந்த நிலைப்பாடு கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்கும். அதே நேரத்தில் பொதுவாக 3ஆம் இடத்து சனி உங்களை இந்த ஆண்டில் பாதுகாப்பார். குருவுடைய பார்வைகள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கும். என்ன பாதுகாத்து கொண்டிருந்தாலும் வசதி வாய்ப்புகள் வருகின்ற போது மனிதன் தவறு செய்யக்கூடாது, அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். உழைப்பினை எப்படி கொண்டு போகணும்னா முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் கொண்டு போகணும். அதில் மட்டும் கவனம் தான் ஜெயிச்சிடுவீங்க, இல்லைன்னா சரி குடிங்க. மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதான் அவங்களுக்கு வந்து இந்த 7 வருஷம் சனி பயிற்சிலாம் முடிஞ்சு இப்போ தான் அப்படியே ரிலாக்ஸாக மேலே வராங்க. இப்போ குரு பகவான் அவங்க வீட்டு தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்தெந்த விஷயம்லாம் நடக்காமல் இருந்ததோ அது எல்லாமே நடக்கும். ஏன்னா ஜென்ரலாக இப்போ நிறைய மாறிட்டாங்க. இப்போ வாக்கிய பிரகாரமாக சனி பயிற்சியாக நடக்கும். இவங்களுக்கு ஒரு 4-5 மாதமாகவே நிறைய நல்ல விஷயம் நடந்துட்டு இருந்தது. இருந்தாலும் சில பேருக்கு கிரக கோளாறால் நடக்காமல் இருந்த திருமணமோ இல்லை குழந்தை பாக்கியம், நிறைய பேர் குழந்தை பாக்கியம் தவிக்கிறதோ, இது எல்லாமே இந்த டைமில் நடக்கும். நிறைய மகர ராசி லக்னம் இவங்க 2 பேருமே நிறைய பேர் வேலை இழந்து இல்லை இருந்த வேலையிலேருந்து கீழே கம்மியான சம்பளத்துக்கு போயிட்டு வேறு வழி இல்லாமல் செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களாம் திருப்பி புது வேலை கிடைக்கிறதுக்கு, இல்லை அவங்களோட முன்னாடி அந்த சொல்லுவாங்களே 25 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி இருந்தாலும் அதே மாதிரின்ற மாதிரி அவங்களோட பழைய பொசிஷன் போகிறதுக்கெலாம் இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒன்று வேலையில். இது அடுத்து வந்து இவங்களுக்கு திருமணத்துக்கும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு திருமண தடங்கள் வந்திருக்கும். திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நிறைய பேருக்கு திருமண தடங்கள் எங்கன்னா மகரத்தில் உடம்பு பயங்கரமாக போடும். இந்த ஒபிசிட்டி இஷ்யூஸ் இருந்திருக்கும், நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கும், நிறைய பேருக்கு கடன் இருந்திருக்கும். இதனாலேயும் திருமணம் தடை ஆகிருக்கும். இப்போ ஹெல்த்தெல்லாம் ரெக்கவர் ஆகும். என்னென்ன மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்தாலும் போய் சரி பண்ணுறாங்க. ஹெல்த்து ரெக்கவர் ஆகிறதுக்கு சூப்பரான டைம் இது ஒன்று. அடுத்து கடன்களும் நிறைய இவங்க இப்போவே நிறைய படிப்படியாக குறைச்சிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஒன்றும் கொஞ்சம் இருக்கும், அதையும் அவங்க குறைச்சிடலாம். எதிரிகள் தொல்லை ஏதாவது இருந்ததுனாவும் அதெல்லாமே இப்போ எல்லாமே ஃபுல்லாக கம்மியாகிடும். ஸோ
கல்யாணத்துக்கு வந்து ஃபுல் கிளியரன்ஸ். இவங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைம் இது. இன்னொன்று, இவங்க வந்து பிஸ்னஸ் மகரத்தில் பொதுவாக 35 வயசுக்கு மேலே நிறைய பேர் 35 வயசுக்கு மேலே தான் வளருவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப சூப்பராக வளருவாங்க. பிஸ்னஸ்க்குலாம் இது சூப்பரான டைம். பிஸ்னஸ் இந்த இந்த 7-8 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன இழந்தீங்களோ அது எல்லாமே பிஸ்னஸில் எடுப்பீங்க. ப்ராஃபிட்டும் நல்லா வரும். இது அப்படியே எடுத்து பர்சனலில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ பர்சனல். ஸோ பணம் எல்லாமே வரும், பேக்கப் எல்லாமே வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் growth தான். கல்யாணமும் பண்ணிடலாம். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ராகு பகவான் டிசம்பர் 5க்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். சரிங்களா? அதாவது ராகு கேது பயிற்சியில் வந்து கும்பத்துலேருந்து மகரத்துள்ள வருவார். அப்போ அந்த நேரத்தில் வந்து டிசம்பர் 5க்கு மேலாம் ஏதாவது ஒரு கோளாறு நடக்கும். அதாவது யாராவது தப்பாக கைட் பண்ணுறதோ, இல்லை மகரத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா கையில் காசு வந்தோடனே லைட்டாக பேட் ஹேபிட் வர்றது, இல்லை தப்பாக பேசுறது, இல்லை லைட்டாக கிறுக்காக யோசிப்பாங்க, ஷார்ட்கட் யோசிப்பாங்க. ஷார்ட்கட்டை கையில் எடுத்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சுது. அதுவும் டிசம்பர் 5க்கு அப்புறம்லாம் ஷார்ட்கட் ஏதாவது இதில் போட்டால் 10 மடங்கு காசு வருமா, இல்லை இதில் பிஸ்னஸ் பண்ணலாமான்லாம் ஷார்ட்கட்டில் போனாங்கன்னா சொல்லி முடிஞ்சுது. அதனால் எந்த நல்ல விஷயம் வந்தாலும் சீக்கிரம் டிசம்பர் 5க்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா, கல்யாணமோ டாக்டர் ஏதாவது ஐவிக்கு நீங்கள் டாக்டர் பார்க்குறீங்களோ எதுவாக இருந்தாலும் டிசம்பருக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா வெற்றி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய நல்லது நடக்கும். நல்லது நடக்குதுன்றதுனால திமுறோ ஹெட் வெயிட்டோ வந்ததுன்னா சோழி முடிஞ்சது. முக்கியமாக வயசில் பெரியவங்க, அப்பா, அதோ முக்கியமாக ஆண்கள் அப்பா, பெரியப்பா, வீட்டில் அண்ணன், இவங்க இல்லை ஆஃபீஸில் போனீங்கன்னா மேனேஜர், டிஎல், இல்லை பிஸ்னஸில் போனீங்கன்னா உங்களை விட சீனியர் இருப்பாங்க. நம்ம கீழே வேலை செய்வாங்க, ஆனால் நம்மளை விட சீனியர் அவங்க. இவங்ககிட்ட எதனா வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா கஷ்டம். அதான் டிசம்பர் 5க்கு மேலேனா வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த தப்பு பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். மற்றபடி இந்த வருஷம் வந்து ஒரு சிறப்பான வருஷமாக இருக்கும்.